ஸோ, இப்போ 5 நாளுக்கு அப்புறம் அகைன் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ இன்னைக்கான டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஸ்மார்ட் கிடால வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட குவான் செஷனல் போட்டோம். ஸோ, நல்லாவே அட்டெம்ப்ட் கொடுத்தாச்சு. ஸோ, 94% இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ, இப்போ இதில் ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ, இப்போ அந்த சம்மை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து 2 கார் இருக்குது. ஸோ, இப்போ 2 கார் சேம் பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அண்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுதாங்க. அதாவது அந்த காருக்கு என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடே அதுங்களை மெயின்டைன் பண்ணுதுங்க. ஸோ, இப்போ அந்த கார் பி பார்த்தோம்னா 63 km/h ஸ்பீடில் போகுது. கார் ஏவோட ஸ்பீடு கொடுக்கல. இந்த கார் ஏ பார்த்தோம்னா 9 கிலோமீட்டர் பிஹைண்ட் கார் பி ஆஃப்டர் 20 minutes ட்ராவல். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது கார் ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு, கார் பியும் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 20 minutes ட்ராவலுக்கு அப்புறம் கார் ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா கார் பியை காட்டிலும் 9 கிலோமீட்டர் வந்து பின்னாடி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதான் லாஜிக். 9 கிலோமீட்டர் பின்னாடி இருக்குது. அதாவது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் வந்து 9 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குதுங்க. ஓகேவா? அப்போ அப்படி பார்க்கும்போது கார் பி தான் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்போ இந்த 20 minutesல வந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது சொல்ல வருது. அப்போ இதிலிருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கார் பி மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். எப்படின்னு பாருங்கள். அதாவது கார் பி வந்து 20 minutesல, அதாவது 20 minutesல ஹவர்னு எப்படி எழுதிக்கலாம்? 1/3 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ 1/3ல 63 km/h போச்சுன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருந்திருக்கும்? ஸோ இப்போ இதான டிஸ்டன்ஸ் அடிச்சு கொடுத்தோம்னா 21 கிலோமீட்டர் போயிருக்கும். ஸோ அப்போ 21 கிலோமீட்டர் இந்த கார் பி மட்டுமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக கார் பி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 20 minutesக்கு அப்புறம் 21 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குது. அதே சமயம் கார் ஏ பார்த்தோம்னா கார் பியை காட்டிலும் 9 கிலோமீட்டர் வந்து பின்னாடி இருக்குது. கரெக்டாக இதான லாஜிக்கு. அப்போ கார் ஏ வந்து இந்த 20 minutesல எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. புரியுதா? அப்போது 20 minutesல 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா அப்போ கார் ஏவோட ஸ்பீடு என்னது? ஏவோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 36 km/h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ கார் ஏவோட ஸ்பீடு வந்து 36 கிலோமீட்டர். அப்போ கார் பியோடது வந்து 63 கிலோமீட்டர். ஓகேவா? 36 கிலோமீட்டர் 63 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஸ்பீடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார் ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எப்போன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கேஸில் கார் ஏக்கும் பிக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு? 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி 13.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கார் ஏவும் பியும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். கார் ஏவும் பியும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் அதோட 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 13.5 கிலோமீட்டர். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்பீடு எடுத்தோம்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 27 வரும். இன்ட்டு டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் டைமை கண்டுபிடிச்சோம்னா டைம் வந்து 1/2, அதாவது ½ an hour வரும். ஸோ அப்போ இந்த ½ an hourல கார் ஏ மட்டும் ட்ராவல் பண்ணியிருந்திருக்கு 36 km/h ட்ராவல் பண்ணிச்சுன்னா 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ 18 தான் ஆன்சர்.